பாப்பா இது உலகத்துக்கே தெரியுமே. அதுதான் எப்படி அக்கா? சொல்லுகிறேன் கேளு. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் பயன்படுத்திய பொருள்கள் பூமிக்கு அடியில கிடைச்சிருக்கு. அப்படியா? எங்கக்கா? பழனி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு ஆகிய இடங்களில் கிடைத்தது. அந்த பொருள்களில் எல்லாம் ஆணியால் எழுதப்பட்டுள்ளது. இப்ப புரியுதா நம்ம மொழியின் தொன்மை? நல்லா புரியுதாக்கா? அது மட்டுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம் என்னும் உயர்ந்த கருத்தை சொன்னது நம் தமிழ் மொழி. ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பது கிடையாது என்னும் கருத்தையும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என நம் தமிழ் மொழியில் பாடி வச்சாங்க. அப்படியா அக்கா? கேட்க கேட்க அவளை கொண்டது. அக்கா வேற என்னெல்லாம் நம் தமிழ் மொழி இருக்கக்கா? இலக்கிய மரபுகள் தமிழில் உண்டு. இலக்கண விதியில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற வரையறையும் தமிழில் உண்டு. பண்பாட்டு செறிவாக பழக்க வழக்கம், வீரம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, ஈகை என இங்கே நம் தமிழில் என்றும் உண்டு. அதனால்தான் நம் புரட்சி கவிஞர் பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றும் தமிழுக்கு அமுதென்று பேர் என்றும் தமிழின் இன்மையை பாடி சிறப்பித்தார்கள். அப்படியா அக்கா? இப்படிப்பட்ட பெருமைகளுடைய தமிழ் மொழியை நம்ம ஆளுங்க படிக்காம இங்கிலீஷ் மீடியத்துக்கு போறாங்களே. அதுதான் இப்ப நம்ம வருத்தமே. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தா எப்படி போஷாக்கா வளருமோ அதுபோல தாய்மொழியில் கற்றால் தான் சிறப்பு. இதை உணராம இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துட்டு அவன் தமிழும் படிக்க தெரியாமல் இங்கிலீஷும் படிக்க தெரியாமல் திரிசங்க சொர்க்கத்துல இருக்கிறானுங்க. அதற்கு என்ன வழி அக்கா? அதுவா, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கணும். அதுதான் வழி. ஏன்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் கனிவோடும் அன்போடும் அக்கறையோடும் பாடம் சொல்லி தராங்க. குழந்தைகள் நிம்மதியாக பாடம் படிக்கலாம். சரியக்கா? எனக்கு ஒரு ஐயம் அண்ணா. இன்னும் என்ன பாப்பா ஐயம்? இல்லை, காரணம் இல்லாம நீங்க தமிழ் மொழியின் சிறப்புகளை சொல்ல மாட்டீங்களே. சரியாக சொன்னாய். இத்தனை சிறப்புகளை கொண்ட தமிழ் மொழியை செம்மொழி என அறிவித்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தத்தான் இந்த வில்லுப்பாட்டு. அண்ணா, செம்மொழி என்பது மிக பெரிய பட்டமா? ஆமாம் ஆமாம், உலகில் எத்தனையோ மொழிகள் இருக்க நம் தமிழ் மொழியை செம்மொழி என அறிவித்தது நம் மொழிக்கும் நமக்கும் பெருமைதானே. ஆமாம் அக்கா, பெருமைதான். இந்த பெருமையோடு நாம புறப்படலாமா? புறப்படலாம் அக்கா. வாழி வாழியவே பல்லாண்டு காலம் செம்மொழி என்றென்றும் வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் செம்மொழி என்றென்றும் வாழியவே. வாழி 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 வாழிவே. வாழி 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 வாழியவே. நன்றி. படைப்போம் அப்படின்ற ஒரு நாடகத்தை பார்க்கலாம். பணப்பாக்கத்தை சார்ந்த இளைஞர்கள் தயாரித்த நாடகம் இது. இந்நாடகத்தின் மூலம் இவ்விளைஞர்கள் எதிர்பார்ப்பது ஊரின் ஒட்டுமொத்த மாற்றத்தை. குடிப்பழக்கத்தினால் ஏற்படும் இன்னல்களை அனுபவித்து பாதிக்கப்பட்டதால் அக்கொடுமையிலிருந்து மீள வேண்டும் என்கிறார்கள். குடியை
நடக்கிறது காண்போமா? மைந்தா ராமா அதிகாலை புலர்கின்றதே, உத்தமன் வடிவே எழுவாய் நித்திய கடன்களாற்ற. கோசலை மைந்தா ராமா அதிகாலை புலர்கின்றதே, உத்தமன் வடிவே எழுவாய் நித்திய கடன்களாற்ற. விழித்தெழுவாய் விழித்தெழுவாய் கோவிந்தா கருடனை கொடியுடையோய், விழித்திரு கமலாபதியே உலகங்கள் மூன்று வாழ. விழித்தெழுவாய் விழித்தெழுவாய் கோவிந்தா கருட. பெரிய வேலை. சரி, நேத்து கொடுத்த பணம் ஏதோ? அந்த பணத்தை வச்சுதாங்க பொங்கலுக்கு துணிமணி வாங்கினா, அரிசி பருப்பு வாங்கினா. ஒரு தடவை சொன்னாங்க உங்களுக்கு புரியாதா? இப்ப தர போறியா இல்லையா? தர முடியாது சார். தர முடியாதா? தர முடியாதா? தர முடியாதா? தர முடியாதா? தர முடியாதா? மச்சி மச்சி காசு இருந்தது சர்வாயிடா. சைடிஸ் கிளாஸ்ல வாங்கி வந்துருடே. சிகரெட் இல்லைங்க, கஞ்சா அடிப்பியா இல்லைங்களே. என் காதலை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அது பெப்பர் இல்லாத ஆம்பு மாதிரி சும்மா சப்பன போயிடுச்சு. காதல்னா என்ன? காதல்னா என்ன? ஏதோ காஸ்டிக் சரக்க கண்ணாடி டம்ளர்ல ஊத்தி குடிக்கிறதுன்னு நினைச்சியா? இல்ல, மட்டமான சரகா இருந்தாலும் அத்த மனசால குடிக்கிறோம்பா, அதாமா காதல். இப்ப கூட இந்த கோட்டர் மாட்டில் சுத்திக்கிட்டு நான் ஃபீல் பண்ணல, ஏன்னா நல்லா திறக்க முடியாது. ஆனா தீஞ்சு போன சுண்டல் மாதிரி இருக்கிறான்பா அவன். அவன் சிகரெட் இல்லைங்க, கஞ்சா அடிப்பியா இல்லைங்களே. கண்டு சாராயம் இல்லைங்களே. காந்தி பிஸ்கி இல்லைங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கு. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்களாம் சேராத சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இது? அண்ணா நீ கேள சுத்த நீ புச்சு மூஞ்சில ஊத்துற. நம்மை கிட்டனாக்கி அலைய வைப்பது. ஏ முடிமா கதவு தரனே. மாமா வந்து அம்மா நேரம் சரியா நின்னுங்க. கதவு தர முடியாது, வெளிய அக்கது ஷாவுடா. Gatam, Gatam. That's what they say. B to the A to the B to the A. I'm a magical man. Yo, do you understand? You say right there. 1, 2, 3, yeah. I'm a man on a mission with a mission. If I keep the team standing to it in the tradition, we got to make the whole world safe and free. Who let the dogs out? Who let the dogs out?
டேய் எல்லாரும் நாளைக்கு படிச்சுன்னு வந்துருங்கடா. எக்ஸாம் பாஸ் ஃபைலு பட்ஜெட்டு ஸ்கேலு ஜாமெட்ரி பாக்ஸு ரெக்கார்ட் புக்கு இதெல்லாம் கேட்டாலே உடம்பு நடுங்குது மச்சான். எம்பி சீரியல வர்ற 2 சினிமா பாட்டு மனப்பாடமா தெரிஞ்சு மச்சான். 2 அடி திருக்குறள் மனப்பாடம் பண்ண முடியல. எல்லாரும் நான் சொன்ன இடத்துக்கு வந்துருங்கடா. சரிடா, நீ காசு எடுத்து தீர்மா வந்துடா. அப்பா குடிச்சிட்டு வச்ச மீதி சாரா இருக்கு. இது ஏற்ப நம்ம ஷேர் பசங்க கூட ஷேர் பண்ணு. ஃபோன் பண்ணி பாருடா. சரிடா. குடிகார செம போதையில் உள்ளார். சிறிது நேரம் கழித்து டயல் செய்யவும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது செம போதையில் உள்ளார். சிறிது நேரம் கழித்து டயல் செய்யவும். ஏய் மச்சி, மச்சிடா. வந்துடா. தீர்மாடா. சரிடா. மச்சி எங்க அப்பா குடிச்சிட்டு வச்ச மீதி சாரா இருக்குடா. இதே நம்ம குடிச்சிடலாம். சைடிஸ் கிளாஸ்லாம் வாங்கி வந்துட்டீங்களாடா? நான் வாங்கிட்டேன்டா. குடிகாரனே ரகசிய குடிகாரனே சின்ன வயசுலே நீ குடிடா குடிடா ஏய் மச்சான், நான் ஃப்ரெண்ட் காணோம். பாத்தா பாத்து போட்டு விடுறா. ஏன்டா இந்த சின்ன வயசுல குடிச்சு உடம்பு கட்டிக்கிறீங்க? எல்லாம் எங்களுக்கு தெரியும். மூடிக்கிட்டு பாடா. குடிகாரனே குடிகாரனே ரகசிய குடிகாரனே ஓடிவா கோடி சரக்கு கொஞ்சுவா சிக்கன் 65 வைத்து 2 பேகு ஊத்து ஒரு பேகு எங்களுக்கு இன்னொரு பேகு சட்டேரி உள்ளடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீரடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ண மூடுனா ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில ஊத்திமே குடிச்சோண்டா. அருமை நண்பர்களே, அன்பு சகோதரர்களே, நீங்கள் அபின் கஞ்சா தோங்குகள் கள்ளச்சாராயம் போன்ற போதைப் பொருள்களுக்கு அடிமையாக கூடாது என்பதற்காகவே உங்கள் நலன் கருதி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த டாஸ்மாக். வாங்கி அடித்தால் வாழ்க்கையில் நீங்கள் டாஸ்மாக் வாருங்கள், வந்து கொடுத்து மகிழுங்கள். குறிப்பு: ஃபுல் வாங்கினால் முட்டை ஃப்ரீ, சாமிகளுக்கு தனி கிளாஸ் உண்டு, டோர் டெலிவரி எப்போதும் உண்டு, போன் செய்தால் போதும் சரக்கு வீடு தேடி வரும். மீண்டும் ஜாக்பாட் ஐயனார்களை. நன்றி, வணக்கம். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா எனக்கு நான் தெரிஞ்ச செய்ய அம்மா சீக்கிரம் வருவாமா. இதோ இருடா வரேன். இல்லம்மா
யாராச்சும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். யாராச்சும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப இருட்டா இருக்குது. சொல்ல முடியாது. பாருங்களா அழுவாதடி. டாக்டர் டாக்டர் எங்க அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்? அனைவரும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்க அம்மா விஷத்தை குடிச்சதுனால ரத்தமும் சேர்ந்து வந்துடுச்சு. ஐ எம் வெரி சாரி. உங்க அம்மாவை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். இப்ப ரத்தம் வேணும். நான் குரூப் ரத்தம் டாக்டர். ஏ பாசிட்டிவ். டாக்டர் டாக்டர் என்னுடைய ரத்தமும் ஏ பாசிட்டிவ் தான் டாக்டர். என்னுடைய ரத்தத்தையே எங்க அம்மா கொடுங்க டாக்டர். நர்ஸ் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. டாக்டர், அவங்க ரத்தத்துல ஆல்கஹால் கலந்துருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணது டாக்டர்? சரி நீ இப்போ பிரகாஷ் இங்க வாங்க. என்னாச்சு டாக்டர்? உன்னுடைய ரத்தத்துல ஆல்கஹால் கலந்துருக்குது. அதனால உன்னுடைய ரத்தம் உங்க அம்மாக்கு யூஸ் ஆகாது. என்னுடைய ரத்தத்தை கூட எங்க அம்மா கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டனே. நீ எவ்வளோ சொன்னடா, நான் கேட்கலடா. அம்மா விஷம் குடிச்சிட்டாங்கடா. விஷத்துல ரத்தம் ஃபுல்லா விஷம் வர வச்சுடா. அதனால அவசரமா ரத்தம் தேவைப்படுதுடா. ஏ பாசிட்டிவ்டா. உன் காலில் கூட விழுந்தா எங்க அம்மா வந்து காப்பாத்துறா. டாக்டர் ரத்தம் எடுங்க. பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரமா காப்பாத்துவோம். கருணை
அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை, தாயும் இல்லை. அம்மா என் கூட பேசுமா, ப்ளீஸ்மா, என் கூட பேசுமா. அம்மா, இவ்வளவு விஷயம் நடந்துக்குதே, உங்க புருஷனை எங்க காணோம். எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட எடுக்க மாட்டாருங்க. ஆனா சாராய் வாங்கி எலமங்கலம் வரையும் போயிட்டு வர்றாருங்க. இப்ப எந்த சாராய் காலம் ஒழிச்சு வர்றாரோ. முனிபா, முனிபா, உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமே, நான் உனக்கு டானிக் வாங்கி வந்துக்கிறேன். சே சே, சாராயம். எப்படிமா இருக்கு உடம்பு? இந்த சார், எங்க அம்மா என் கூட பேச மாட்டாங்க டீச்சர். பேச மாட்டாங்க சார், பேச சொல்லுங்க சார். உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு. எதனால பேச மாட்டாங்க? நான் குடிச்சேன் டாக்டர். நான் குடிச்சேன் சார். குடிக்கலாமா? குடிக்கூடாது. குடிச்சாலே என்ன விளைவு வந்தது? அம்மா விஷம் குடிச்சிட்டாங்க. உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து குடிச்சானுங்களா? ஆமாங்க சார். நீங்க குடிச்சீங்களா? ஆமாண்ணா, இப்ப நீங்க குடிப்பீங்களா? குடிக்க மாட்டோம். அவங்க அம்மா நிறைய பார்த்து நாங்க பயந்துட்டோம். இனிமேல் குடிக்க மாட்டோம், படிக்கிறோம். படிப்பீங்களா? சரி, உங்க அப்பா கூப்பிடுறேன். குண்டு பறந்தேறுது, கொத்தி கொத்தி தின்னுது. ராஜயோக சேவாசிரமத்தின் முதல்வர் அவர்களை அழைக்கிறோம். ஸ்ரீ குருநாம எல்லாம் அல்ல குருநாருடைய தூய திருவடிகளை வணங்கி என்னுடைய வாழ்த்துறை தொடங்குகிறேன். ஒரு அற்புதமான வரவேற்புகளை யார் அறிவார் எங்கள் அண்ணன் பெருமை என்பது தொடங்கியிருக்கிறார் நம்முடைய சகோதரி கலைச்செல்வி அவர்கள். உண்மையிலேயே நம்முடைய இந்த விழாவுடைய ஒரு தனிச்சிறப்பு, நம்முடைய குருநாதர் அவர்கள் இங்கே இந்த குழந்தைகளை வாழ்த்து வந்திருப்பது என்பது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ஏனென்று சொன்ன சாமி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இவ்வளவு நேரம் காத்திருக்க மாட்டார். ஒன்று, இந்த குழந்தை பள்ளிக்கூடத்திலே என் சாமி அவர்கள் அவருடைய குருநாதரை சந்தித்த அந்த ஒரு இலக்கணம், அந்த ஒரு இலட்சியம், இலக்கு இன்றைக்கும் இந்த குழந்தைகளுடைய நிகழ்ச்சிக்கு இவ்வளவு ஒரு நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது என்பது சாமி இந்த குழந்தைகள் வாழ் வைத்திருக்கிற அன்பும், வருங்கால சமுதாயம் ஒரு நல்ல மானுட சமுதாயம் வளர வேண்டும் என்கிற சாமியோட லட்சியத்தை வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிகளை ஓரிரண்டு கருத்துக்களை மட்டும் நான் சொல்ல விளைகின்றேன். முதல்ல இங்க இருக்கிற பெற்றோர்கள் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர் யார்? கை தூக்க பாப்பா கொஞ்சம். நம்முடைய இந்த பணப்பாக்கம் பள்ளியில் படிக்கிற பெற்றோருடைய குழந்தைகளுடைய தாய் தந்தையை கை தூங்க. ஒரு பெருமை உங்களுக்கு உண்டு. ஏனென்று சொன்னால், உண்மையிலேயே கல்வி என்று சொன்னால் அது தாய்மொழி கல்வியாகத்தான் அமைய வேண்டும். வேறு எந்த வழியுடைய கல்வியாக இருந்தாலும் அது குழந்தைகளுடைய சிந்தனை வளர்ச்சிக்கு அந்த அளவுக்கு ஏதுவாக அமையாது. ஜப்பானிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் காலம் கருதி உதாரணங்களை குறைத்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய இன்றைக்கு இந்த பிரான்ஸ் ஆட்சிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா, இன்றைக்கு அவர் தாய்மொழியிலே தான் இன்றைக்கு படித்து நம்முடைய ஆய்வுகளை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். சீனா இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்று சொன்னால் கூட, அமெரிக்காவின் ஏகாதிபத்தியம் உள்ள நாளிலே கூட அதிகமான புழங்குகிற பொருள் சீனாவுடைய பொருள்கள். அங்கே சீனாவிலே தாய்மொழி தான். எனவே அறிவு என்பது வேறு, அந்த அறிவை வெளிப்படுத்துகிற கருவி என்பது வேறு. அறிவு என்பது அது தாய்மொழி கல்வியிலே அமைய வேண்டும். அதை உபயோகப்படுத்துகிற கருவியாக இருக்கிற மொழி
அது வளர்ந்த பிறகு ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை ஒரு பணப்பாக்கம் என்கிற இந்த தாய்மொழி கல்வியிலே படிப்பதுதான்.